subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment. சின்னஞ்சிறிய உள்ளங்கள் ஒன்று சேர்ந்து கொண்டாட இன்று மழலை உள்ளத்தில் கடவுள் இன்பம் தள்ளாட சின்னஞ்சிறிய உள்ளங்கள் ஒன்று சேர்ந்து கொண்டாட இன்று மழலை உள்ளத்தில் கடவுள் இன்பம் தள்ளாட இன்பம் பொங்கும் இனிய நாள் இது கடவுளே மனிதராக பிறந்த நாள் இது இன்பம் பொங்கும் இனிய நாள் இது கடவுளே மனிதராக பிறந்த நாள் இது. திருச்சி காவிரி கலைத்தொடர்பகம் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை மனமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒருவருடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறர் நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறர் நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாளும் மலர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாளும் மலர்வோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாயாம் திரு அவையோடு இணைந்து இன்று நாம் புனித ஸ்தேவானுடைய விழாவை கொண்டாடுகின்றோம். இயேசுவுக்காக மறைசாட்சியாக முதலாக மரித்த இவர் தன்னுடைய வாழ்வை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இயேசு என்கிற இந்த மனிதருக்காக தன்னையே முழுமையாக கையளித்தவராக தான் ஒரு முன் அடையாளமாக மாறியிருக்கிறார். தன்னுடைய வாழ்வை இயேசுவுக்காக அர்ப்பணித்த இவர் யாருமே இதுவரை செய்யாத காரியத்தை தன்னுடைய வாழ்வில் இயேசுவுக்காக செய்து ஒரு முன் அடையாளமாக திகழ்கிறார் என்பதை இன்றைய விழா நமக்கு எடுத்து கூறுகிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் எவற்றிற்கெல்லாம் முன்மாதிரியாக முன்னடையாளமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறோம் என சிந்தித்து பார்ப்போம். பல வேளைகளில் நாம் தகாத காரியங்களுக்காக முன்மாதிரியாக இருந்த தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம், இத்திருப்பலியில் தகுதியுடன் பங்கேற்பதற்காக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தம்மை துன்புறுத்துவோருக்காகவும் மன்றாடிய புனித ஸ்தேவானுடைய விண்ணக பிறப்பை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இன்று நாங்கள் நினைவுகூரும் அவரது எடுத்துக்காட்டை பின்பற்றி பகைவருக்கும் அன்பு காட்ட நாங்கள் அனைவரும் கற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இதோ வானம் திறந்திருப்பதை காண்கிறேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 6 இறை சொற்றொடர்கள் 8 முதல் 10 மற்றும் பிரிவு 7 இறை சொற்றொடர்கள் 54 முதல் 60 முடிய. அந்நாள்களில் ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அருஞ்செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வந்தார். அப்பொழுது உரிமை அடைந்தோர் எனப்படுவோரின் தொழுகை கூடத்தை சேர்ந்த சிலரும் சீரேன், அலெக்சாந்திரியா நகரினரும் சிலிசியாம், ஆசியாம் மாநிலத்தவரும் ஸ்தேவானோடு வாதாட தொடங்கினர். ஆனால் அவரது ஞானத்தையும் தூய ஆவி வழியாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் கொதிந்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நரநரவென கடித்தார்கள். அவரோ தூய ஆவியின் வல்லமையை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார். அப்போது கடவுளின் மாட்சியையும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு, இதோ வானம் திறந்து இருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறேன் என்று கூறினார். ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்து கொண்டு பெருங்கூச்சலிட்டு ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள். நகரத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர் மேல் கல் எறிந்தார்கள். சாட்சிகள் தங்கள் மேலுடைகளை சவுல் என்னும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள். அவர்கள் ஸ்தேவான் மீது கல் எறிந்தபோது அவர், ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார். பின்பு முழந்தாள் படியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர் விட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 31. நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாய் இரும். என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாய் இரும். ஆம், என் கற்பாறையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். பல்லவி. ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன். வாக்கு பிறழாத இறைவாக்கினாகி உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருள்வீர். உமது பேரன்பில் நான் களி கூறுவேன், அக்களிப்பேன். என் துன்பத்தை நீர் பார்த்திருக்கின்றீர். பல்லவி. ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 10 இறை சொற்றொடர்கள் 17 முதல் 22 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் திருத்தூதர்களுக்கு கூறியது: எச்சரிக்கையாக இருங்கள். மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள். தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள். என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார். சகோதர சகோதரிகள் தம் உடன் சகோதர சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொல்லுவதற்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நவீன காலத்தில் நாம் எல்லோருமே ஏதாவது ஒரு துறையில் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நான் தான் இந்த துறையில் மிக பெரியவனாக இருக்கிறேன் என்று காட்டிக்கொள்ள வேண்டும். அதற்காக நாம் பல்வேறு விதத்தில் நம்முடைய வாழ்வில் காலங்களை எல்லாம் செலவிட்டு, அது அறிவு சார்ந்தவற்றில் நாம் இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய துறை சார்ந்தவற்றில் நாம் இருந்தாலும் சரி, இவற்றில் ஏதாவது ஒரு இடத்தில் என்னுடைய கால் தடத்தை நான் பதிக்க வேண்டும். நான் தான் இதை செய்தேன் என முன்மாதிரியாக பிறருக்கு விளங்க வேண்டும் என்ற ஒரு நோக்கில் இன்று அனைவருமே சென்று கொண்டிருக்கிற இந்த சூழலில் ஆட்சியாளர்களாக மாறுகின்ற ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருக்கலாம், அல்லது அரசியல்வாதிகளாக இருந்து நாங்கள் இந்த நாட்டினுடைய அல்லது மாநிலத்தினுடைய முதல் நிலையில் இருக்கின்ற ஒரு குடிமகனாக மாற வேண்டும் என்ற எண்ணமாக இருக்கலாம், அல்லது மருத்துவத்துறையில் நான் ஒரு சிறந்த மருத்துவராக இருக்க வேண்டும் என்கிற எண்ணமாக இருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் நான் என்னை அடையாளப்படுத்த வேண்டும், என்னுடைய வாழ்வில் நான் இதை செய்திருக்கிறேன் என சொல்ல வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவரையும் பார்த்து, இதோ இன்றைய நாளில் தன்னுடைய உயிரை இயேசுவுக்காக கொடுத்து முதல் மறைசாட்சியாக மரித்து நம் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய முன்மாதிரியாக இருக்கின்ற ஸ்தேவான் நமக்கு கூறுகின்ற செய்தி என்ன என்பதை இன்றைய நாள் நமக்கு தருகிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, முதல் மறைசாட்சியாக துன்பப்படுத்தியவர்களுக்காக இறைவனிடம் பரிந்து பேசியவராக இதோ இந்த ஸ்தேவான் இருக்கிறார். நம் திருவிவிலியத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது ஆபிரகாம் நம்பிக்கைக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். மோசே மக்களை விடுவித்து அவர்கள் அனைவரையும் அடிமைத்தலையிலிருந்து மீட்டெடுத்து கொண்டு வந்ததனுடைய முன்மாதிரியாக இருக்கிறார். சவுல் முதல் அரசர் என்கிற நிலையில் முன்மாதிரியாக இருக்கிறார். இப்படி பல்வேறு நபர்கள் தங்களுடைய துறையில் முன்மாதிரியாக இருக்கின்ற பொழுது தாங்கள் வாழ்ந்த சூழலுக்கு ஏற்றவாறு
மக்களுக்கு முன்மாதிரி கொடுத்திருக்கிற இந்த வேளையில் இதோ ஸ்தேவானும் தன்னுடைய வாழ்வில் தனக்கு கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தன்னை முதல் மறைசாட்சியாக ஒப்பு கொடுத்தார், தன்னை பலியாக மாற்றினார் என்று பார்க்கின்றோம். தன்னுடைய வாழ்வில் தன்னை துன்புறுத்தியவர்களுக்காக, தன்னை கல்லால் எறிந்தவர்களுக்காக இதோ கடவுளிடம் மன்றாடுகிறார் என்று பார்க்கின்றோம். ஆக இவருடைய வாழ்வு எப்படி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை துன்புறுத்தி சிலுவையில் அறைந்தவர்களுக்காக கடவுளிடம் மன்றாடினாரோ, தன்னுடைய தந்தையை நோக்கிய தந்தையே இவர்கள் செய்வதறியாது செய்கிறார்கள் என அவர்களுக்காக பரிந்து பேசினாரோ, இதோ அதே நிலையை ஸ்தேவானும் இதோ தன்னை கல்லால் எறிந்தவர்களுக்காக கடவுளிடம் மன்றாடுகிறார் என்று பார்க்கின்றோம். ஆமென். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இதோ முதல் சாட்சியின் மறைசாட்சியின் முன்மாதிரியாக இருக்கின்ற ஸ்தேவான் தன்னுடைய வாழ்வில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் ஒரு முன் அடையாளமாக கொண்டிருந்த இந்த ஆண்டவரை பின்பற்றி இதோ நான் முதல் மறைசாட்சியாக இருக்கிறேன், என்னுடைய ஆண்டவரை நான் அப்படியே கடைபிடிக்கிறேன், என்னுடைய ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்ததை இதோ ஆண்டவர் இன்றைய நற்செய்தியில் சொல்லியது போல உங்களை அவர்கள் எங்கு கொண்டு நிறுத்தினாலும் சரி, அது ஆளுநரிடம் இருந்தாலும் சரி, அரசர்களிடம் இருந்தாலும் சரி, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள், நான் உங்கள் தந்தை உங்களுக்கு தேவையான ஆவியை வழங்கி நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்பதை அவர் தெளிவுபடுத்துவார் என்று கூறியது போல இதோ மக்கள் அனைவரும் இவரை கொல்ல வேண்டும் என்ற நோக்கில் சென்ற பொழுதும் தன்னுடைய அருளுரையாக அவர் கொடுத்ததை இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசித்தோம். ஆக நாமும் பல நேரத்தில் பல மக்களால் பல்வேறு துன்பங்களுக்கு உட்படுத்தப்படலாம். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் ஆண்டவருடைய ஆவியாரை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற பொழுது இதோ ஆண்டவர் இந்த துன்பத்திலிருந்து என்னை விடுவிப்பார், இந்த துன்பத்தில் நான் ஆண்டவருக்கு சான்று பகர முடியும், ஆக இந்த துன்பத்திலிருந்து நான் ஆண்டவருக்கு உகந்தவனாக என்னை மாற்றிக்கொள்ள முடியும் என்கிற சிந்தனையெல்லாம் இன்றைய வார்த்தை வழிபாடு நமக்கு தருகிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, ஆக ஸ்தேவான் தன்னுடைய வாழ்வில் ஆண்டவருக்காக தன்னை முழுமையாக கையளிக்க முன்வந்து விட்டார். ஆண்டவர் தனக்கு தன்னை துன்பப்படுத்திய மக்களை அவர் மனதார மன்னித்து ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து விட்டார். நம் அனைவருக்கும் முன்மாதிரியாக மாறிவிட்டார். இதோ நம்முடைய வாழ்வில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவருக்காக கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த வாழ்க்கையை நாம் உண்மையிலேயே அவருக்கு உகந்ததாக வாழ்கிறோமா? பல நேரத்தில் நம்முடைய செயல்களால் வந்த துன்பத்தை கூட நாம் பிறர் மீது பலி சொல்பவர்களாக மாற்றிவிடுகின்றோம். இதோ இவர்தான் இதற்கு காரணம் என பலியை அடுத்தவர்கள் மீது போடுவதாக நாம் மாறிவிடுகின்றோம். ஆனால் இந்த சூழலெல்லாம் கடந்து இதோ நாம் அனைவருமே நம்முடைய வாழ்வில் முன்மாதிரிகளாக மாற, எப்படி ஸ்தேவான் முதல் மறைசாட்சியாக எல்லோருக்கும் ஒரு முன்னடையாளமாக திகழ்கிறாரோ, அதே போல நீங்களும் நானும் நம்முடைய வாழ்வில் நாம் எந்த தளத்தில் இருந்தாலும் அந்த தளத்தில் இருக்கின்ற இடத்திலிருந்து நம்முடைய முன்மாதிரிகளாக மாற, இதோ குடும்பத்தில் இருக்கிறவர்கள் ஒரு சிறந்த குடும்ப தலைவன், சிறந்த குடும்ப தலைவி என்கிற நிலைக்கு எவ்வளவு துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்தை எல்லாம் பின்தள்ளி ஆண்டவர் எனக்கு ஆவியானவரை கொடுப்பார், அந்த ஆவியானவரின் பலத்திலே என்னால் கண்டிப்பாக நான் முன்மாதிரியான தலைவனாக, முன்மாதிரியான குடும்ப தலைவியாக என்னால் மாற முடியும் என்கிற ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளவும், இதோ அருள் தளத்தில் இருக்கின்ற அருள் பணியாளர்களாக இருக்கின்ற நாங்களும் அதே எண்ணத்தோடு இதோ எவ்வளவு துன்பம் வந்தாலும் இந்த பங்கு தளத்தில் என்னால் கடவுள் கூறிய, கடவுள் என கட்டளையிடுகின்ற அத்துணை காரியங்களையும் எவ்வளவு துன்பத்தை சந்தித்தாலும் நான் அதை நிறைவேற்ற கடவுள் எனக்கு ஆவியானவரை தருவார் என்ற உத்வேகத்தோடு நாங்களும் செயல்பட, இதோ இன்று நாம் கொண்டாடுகின்ற இந்த முதல் மறைசாட்சியான ஸ்தேவான்
நமக்காக பரிந்து பேசுவார் என்ற ஆழமான நம்பிக்கையோடு தொடர்ந்து கல்வாரி பலியில் இணைவோம். நாமும் இவரை போல நாமும் இவரை முன்மாதிரியாக கொண்டு மிகப்பெரிய அடையாளங்களாக ஒவ்வொரு நாளும் வாழ அதற்கு தேவையான ஆசிரை இக்கல்வாரி பலியில் இணைந்து ஜெபிப்போம். இறையாசிர் பெறுவோம். ஆமேன். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது புனித திருவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மறைசாட்சியான புனித ஸ்தேவானின் மாட்சிக்குரிய நினைவு கொண்டாட்டத்தில் உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் இன்று இறைப்பற்றுடன் கொண்டு வரும் பலிபொருட்கள் உமக்கு உகந்தனவாய் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறை நிகழ்வின் வழியாக உமது ஆட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது:
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இருப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நின்று செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற முதல் மறைசாட்சியான புனித ஸ்தேவான், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பெறுக, முது ஆட்சி வருக, முது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்கள் உம்மீது கொண்டிருக்கும் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். நம்மை துன்புறுத்துவோருக்காகவும் நாம் கடவுளிடம் மன்றாட நமக்கு தேவையான ஆற்றலையும் பலனையும் தரக்கூடிய அன்பு தெய்வம் இவரே. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்றிருக்கின்ற நீங்களும் நானும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுள்ள திருத்தம் நம்மை காத்துநிலை வாழ்வளிப்பதாக. ஆமீன். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் பிறப்பால் எங்களை மீட்டு மறை சாட்சி ஸ்தேவானின் விழாவில் எங்களை இன்புற செய்கின்றீரே. நீர் எங்களுக்காக புரியும் எண்ணற்ற இரக்கச் செயல்களுக்காக நாங்கள் உமக்கு எந்நாளும் நன்றி செலுத்த அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நம்மை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் மன்றாட சென்று வாருங்கள். வாழ்வின் வழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி.
மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.